மக்களே, இது ஒரு அவசர பதிவு. இப்போ நான் போடுறது மிக மிக அவசர பதிவு. மக்களே, இது நான் உங்களுக்காக தான் போடுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. போன வாரம் ட்ரிச்சியில் இந்தியன் கராட்டே அசோசியேஷன் அப்படின்ற பேரில் ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்குது ட்ரிச்சியில். அதில் ஒரு 4 பேர் 9th டால் வாங்கினதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அல்டாஃபு, ஜாக்கப்பு, கலைமணி, ரமேஷ் 9th டால். எதுக்காக 9th டால் கொடுத்தாங்கன்னா, அவங்க 50 வருஷம் கராத்தேலே இருந்துட்டாங்களாம். அதுக்காக கொடுத்தாங்களாம் 9th டால். அதுக்காக டான் கொடுக்கக்கூடாது. டான் கொடுப்பது அவங்க பயிற்சிக்காக தான் கொடுக்கணும். இப்போ யாராவது நான் இது 1ஆம் கிளாஸ் வகுப்பு ஒரு டீச்சர் நான் 1ஆம் கிளாஸ் வகுப்பு 50 வருஷம் எடுத்துட்டேன், எனக்கு எம்ஏ பட்டம் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? ஸ்கூலில் கொடுக்க மாட்டாங்கல்ல. அதுக்குன்னு தனி படிப்பு இருக்குல்ல, தனி அறிவுத்திறன் இருக்குல்ல. அது வளர்த்தா தான் எம்ஏ, எம்எஸ்சி, எம்பிஏலாம். நான் 1ஆம் கிளாஸ் பாடமே 50 வருஷம் எடுத்தேன், நீங்கள் எனக்கு எம்பிஏ கொடுக்கணும், எப்படி கொடுப்பாங்க? இது என்ன நியாயம்? அது மாதிரி தான் இவங்க பண்ணுறது. 9th டால் சிலபஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், அந்த ஃபோட்டோவில் நிற்கிற அத்தனை பேர்த்துக்கும் 9th டால் சிலபஸ் என்ன தெரியாது. ஏன் கராத்தேனால என்னன்னு தெரியாது உங்களுக்கு? கை கால் செத்த பசங்க இவங்க போய் 9th டால் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. சரி, யார்கிட்ட வாங்கினாங்க 9th டால்? நேருக்கிட்ட வாங்கினாங்க, அமைச்சர் நேருக்கிட்ட. பாவம் அமைச்சர் நேரு விஷயம் தெரியாமல் அந்த விழாவில் போய் கலந்துட்டார். இவங்களுக்கு கராத்தே தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. அந்த அறியாமையை பயன்படுத்தி இவங்க அவரை கூப்பிட்டு வச்சுட்டு அவர் அமைச்சர்ன்றாங்க, அவர்கள் வாங்கின மாதிரி போயிட்டாங்க. நீ நியாயமாக அது யார் கொடுக்கணும்னா, ஜப்பானில் உள்ள 12th டால். ஏன்னா நமக்கு ஜப்பான் கனெக்ஷன் இருக்குன்றாங்க. அது உண்மைன்னா இவங்க கனெக்ஷனில் மாஸ்டர் ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் 12th டாலாக இருப்பார். அவர்கிட்ட இந்த 4 பேர் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணி 9th டாலுக்கு உண்டான அறிவுத்திறன் பாட முறைகளை செய்து காட்டி அப்புறம்தான் 9th டாலுக்கு உண்டான இது வாங்கணும். அவர் கொடுக்கணும், ஜப்பானில் கொடுக்கணும். ஆனால் இவங்க தனக்கு தானே நாங்கள் 9th டால் சொல்லி போட்டுக்கிட்டாங்க. யார்? இந்தியன் கராட்டே சங்கமா? இந்தியன் கராட்டே சங்கம் யார்? இவங்க தான். இந்த 4 பேர் தான் இந்தியன் கராட்டே சங்கம். இவங்களே 9th டால். அதுக்கு சாட்சி நேரு. இதெல்லாம் என்ன? திருட்டுத்தனம், மக்களை ஏமாற்றுகின்ற திருட்டுத்தனம். பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு அழகாக சொல்வார், திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே தான் இருக்கும், அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் இல்லை. ஏன்னா அந்த சட்டத்துக்கு தெரியாது கராத்தே என்னன்னு. காவல்துறைக்கு தெரியாது, நீதித்துறைக்கு தெரியாது, இராணுவத்துறைக்கு தெரியாது, அரசியல்வாதிகளுக்கு தெரியாது, டாக்டர்களுக்கு தெரியாது, சாமியார்களுக்கு தெரியாது. இந்த அறியாமையை பயன்படுத்தி இந்த ஒரு குரூப்பு இந்த முட்டாள்தனமான குரூப்லாம் ஒன்று சேர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது ஜப்பான் என்ற பெயரில். ஏன்னா ஜப்பான் கண்ட்ரோல் கிடையாது. இவங்களாவே கூட்டம் போட்டு திட்டம் போட்டு மக்களை லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் குற்றம் சுமத்துறேன். இதை நீ எழுதி கொடுப்பியான்னு நீங்கள் காவல்துறை கேட்கட்டும், நான் எழுதி கொடுக்குறேன். கோர்ட்டுக்கு வருவோம், சந்திப்போம், அங்கே நிரூபிக்கிறேன். நான் சொல்கிறேன்ல, கராத்தே தெரியாதுன்றேன்ல, தெரிஞ்சுறாங்க, நிரூபித்து காட்டும். ஒன்று வேணாம். இப்போ 9th டால் வாங்கினாங்களா, அந்த 9th டால் உண்டான ஒரு பாடத்தை அவங்க செஞ்சு காட்டட்டும், பார்த்துடலாம். அந்த 9th டாலுக்கு உண்டான அந்த கிரிப்போட செஞ்சு காட்டணும். கை கால அந்த உயிர் இருக்கணும். 9th டாலுக்கு உண்டான உயிர் இருக்கணும். செஞ்சு காட்டணும், பார்த்துடலாம். முடியாது. ஒரு பாடம் கூட செய்ய மாட்டாங்க, ஜூனியர் பாடம் கூட செய்ய மாட்டாங்க. இவங்க போய் இந்தியன் கராட்டே அஃபிஷியலாக 9th டால்னா இது மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சராக, இது மக்களை ஏமாத்துகிற ஒரு கூட்டம். மக்களை நம்பாதீங்க. இவங்களை பேர் சொல்லிட்டேன். முடிஞ்சால் அவங்க என் மேலே ஆக்ஷன் எடுக்கட்டும். அப்படியாவது கோர்ட்டுக்கு வருவோம். ப்ரூவ் பண்ணுறேன். இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற நான் ப்ரூவ் பண்ணேன். இவங்களை பற்றி எனக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது இந்தியாவில். இந்த 4 பேர் அந்த கூட்டத்தை பற்றி தெரியாத கூட்டம் சங்கம் வச்சுக்கல, அந்த கூட்டத்தை பற்றி எனக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நான் மக்களே உங்களுக்காக தான் நான் தனியாக நின்று தனியாக போராடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முட்டாத்தனமாக திருப்பி போய் ஏமாறுறீங்க. இதெல்லாம் ஒரு ஃபைனான்ஸோட மோசமான கூட்டம். இது ஃபைனான்ஸ் எப்படி காசு போட்டு ஏமாறுறீங்க? அதாவது காசு அப்போ போய்டும், 1 லட்சமோ 2 லட்சமோ.
இது உங்கள் பசங்களோட ஃபியூச்சரே போயிடும், எதிர்காலமே போயிடும். அதெல்லாம் கெடுத்து வச்சுருவாங்க. மூளையெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணி விட்டுருவாங்க. இவங்களே கிறுக்கனுங்க, பசங்க மூளையை கிறுக்குத்தனம் பண்ணி விட்டுருவானுங்க. அதனால் பசங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும். அதில் மாட்டிக்காதீங்க. ஒன்று, இவங்க செய்கிற இந்த ஏமாற்றுத்தனத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? கடவுள் கொடுக்குற தண்டனை, இயற்கை கொடுக்குற தண்டனை. இவர்களுக்கே கராத்தே தெரியாது. இவருக்கு பெற்ற பசங்க இருக்காங்க, ஆம்பளை பசங்க, அவங்களுக்கும் கராத்தே தெரியாது. அந்த ஆம்பளை பசங்க கல்யாணம் அவங்க பெற்கிறாங்க பசங்க, அவங்களுக்கும் கராத்தே நாலேஜ் இல்லாத போகும். இந்த 3 தலைமுறைக்கு நாலேஜ் இல்லை என்றால் 4ஆவது தலைமுறை கண்டிப்பாக எதா பிறக்கும்? அறிவற்றதான் பிறக்கும், ஞான சூன்யமாக தான் பிறக்கும், பைத்தியமாக பிறக்கும். இதுதான் இவங்களுக்கு தண்டனை. அந்த 4ஆவது தலைமுறை இவங்களுக்கு திட்டும், இந்த முதல் தலைமுறை திட்டும். என் தாத்தன் பாட்டை என்ன பாவம் செஞ்சோன்னா அதெல்லாம் என் மேலே விழுகுது. கண்டிப்பாக மனோவியாதிக்காரர்களாக தான் இருப்பார்கள். உடல், அறிவு, மனசு 3ல் ஏதாவது உள்ள சத்து இருக்காது, அது பெரிய பாதிப்பு ஏற்படும். இதுதான் இவங்களுக்கு தண்டனை. இப்போக்கு தெரியாது, போக போக 4ஆவது தலைமுறை அடி வாங்கும்போது தெரியும் இவங்களுக்கு. இவங்க ஒழுங்காக நியாயமாக பயிற்சி பண்ணாங்கன்னா நாட்டுக்கு நல்லது. இவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நாடு முன்னேறாது, மக்கள் முன்னேற மாட்டாங்க. இதுதான் நடக்க போகுது. இந்தியாவில் கராத்தே 60 வருஷம் ஆயும் இன்னும் ஒரு சிறந்த கராத்தேக்காரனை கூட உருவாக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நான் உருவாக்கி வச்சுக்கிறேன், என் கதை பெரிய கதை. நான் உருவாக்குற நல்ல பசங்களாம் இவனுங்க இழுத்துக்குவானுங்க. இழுத்துக்கிட்டு போய் என் பசங்களுக்கு தான் சங்கத்தையே ஓட்டுறானுங்க. ஆசை காட்டி இழுத்துவாங்க. அப்பா மாணவர் அப்படிப்பா இப்படிப்பா, அவர் ஜப்பான் கிடையாது, அவர் தமிழ்ப்பா, இந்தியாப்பா, அவர் இந்தியா தான் சொல்கிறாரு, நாங்கள் தான் ஜப்பான்றோம். இப்படி குழப்பி என் பசங்களை இழுத்துக்கிட்டு அவங்கள வச்சு தான் ஓட்டுறானுங்க. அதையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். அப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்களை இழுத்தும் நான் இப்போ எனக்குன்னு தெரிஞ்ச கூட்டத்தை வச்சுக்கிறேன். ஓடுங்க கூட்டத்தோட புத்திசாலித்தனமாக கராத்தே கலை என்றால் என்ன, அதை ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு புரிய வச்சு உருவாக்கி வச்சுக்கிறேன். நானும் செய்வேன், என் பசங்களையும் செய்ய வைக்கிறேன். அவங்க செய்யட்டும், இல்லை அவங்க உருவாகின பசங்க செய்யட்டும். பார்த்துலாம், எவனுமே செய்ய மாட்டான். எல்லாமே ஃபோட்டோ, கோட் ஷூட் மாட்டி ஃபோட்டோ நிற்பாங்க. இந்த கராத்தேல கோட் ஷூட் போட்டவங்களாம் நம்பாதீங்க. திருப்பி சொல்கிற மக்களே, இந்த பதிவு உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.